இறை இறக்கத்தின் நாளாக நம்முடைய திருத்தந்தை இறந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஓரப்பக்கமெல்லாம் பேசுவது இறைவனுடைய இறக்கத்தை பார்க்கிறது. பைபிளில் தொகுப்பு நூல் தொடக்க நூலிலிருந்து திருவிழைப்பாடு வரையும் நமக்கு சொல்லப்பட்டது இறைவன் அளப்பரிய இரக்கம் உள்ளவர், அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். சங்கீத 118 தான் இன்றைக்கெல்லாம் பாருங்க சொல்கிறாங்க பாருங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் நல்லது அவர் இரக்கம் என்றென்றும் உள்ளது அப்படிங்கலாம். அவ்வளவு அருமையானது ஒரு அழைப்பை தாயார் பெருமை நமக்கு தருகிற பொழுது இறைவனுடைய இரக்கத்திற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே நம்ம இறை இறக்கத்தை ஆண்டவர்களால் கூடியிருந்திருக்கிற நாம் நம்முடைய கோரிக்கைகளை மனதார வைத்தோம். நம்முடைய தனி தேவைகள், நம்முடைய குடும்ப தேவைகள், நம்முடைய அந்திய சமூக தேவைகளை எல்லாம் பாதத்தில் வைத்து இந்த இறைவனுடைய இறக்கத்தை அளப்பறிவித்து நாம் வெளிப்படுத்தி வாழ வேண்டும். அடுத்த மாதம் பரிதாபப்படுறது இரக்கம் அல்ல. பாப்பரசர் அவன் சொல்கிறார், திருத்தந்தை அப்படி சொல்கிறாரு, அது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறாங்க, அது இரக்கமே கிடையாது. அந்த பரிதாபப்படுகிறதோடு நாமும் ஒன்றிக்க வேண்டும், அதுதான் இரக்கம் அப்படிங்கிறது. அதைத்தான் கடவுள் வெளிப்படுத்தினார். இந்த அருமையான நாளில் நாமும் இந்த திருப்படியை விட்டு கொடுப்பதற்கு முன்னால் இருதய ஆண்டவர் நமக்கு தன்னையை வெளிப்படுத்திய இறை இரக்கத்தின் ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் மேன்மேலும் ஆசிரியருக்கு வழிநடத்த இப்பொழுது திருத்தியை மந்திரிக்கப்படுகிறது. கோயிலை சுற்றி பவனி புனித முறையை இருக்கிறது. கடவுளின் அன்பையும் தூய ஆவியாரின் அருள்கொடைகளையும் இறையிறக்க ஆண்டவரின் இரக்கத்தையும் பெற்றிட உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இறையிறக்கத்தின் மன்றாட்டு. இறை இயேசுவே, திறக்கப்பட்டது. ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிநோடி இரக்கமே, ஸ்ரீயே உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, இறையிறக்கத்தின் ஆண்டவருடைய திருவுருவம் தாங்கிய இந்த பெயரினை நீ தயவாய் ஆசிர்வதியும். பவனி வரும் இடமெங்கும் இறையாக்கள் செயல்படுவதாக இந்த அளப்பரிய இதயத்தையும் ஆற்றலையும் இரக்கத்தையும் பெறுகிற நாங்கள் மற்றவர்களுக்கும் இரக்கம் காட்டுவாழ எங்கள் ஒவ்வொருக்கும் கைவிடுவீராக. தந்தை மகன் தூய ஆவியார் திரு தேவனையும் நம்மையும் ஆக்கி முடிப்பாராக. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, இறையிறக்கத்தின் ஜெபமாலை. நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்டலத்தையும் எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். தூயமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள்
அங்கே போதும் வரிசையாக